இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தாங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கலாம். வாங்க இப்போ இந்த குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம குழம்புக்கு ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் இதெல்லாம் வதக்கிடணும். இப்போ எண்ணெய் வச்சு காஞ்சிருச்சு. கொஞ்சம் வெங்காயம், வெந்தயமும் சின்ன வெங்காயமும் சேர்த்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பூண்டு ஒரு 4 பல் பூண்டு, இஞ்சி ஒரு சின்ன துண்டு, 2 துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அதையும் இதில் வெங்காயத்தோடையும் நம்ம சேர்த்து வதக்கிடுவோம். இதில் 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அதையும் இதில் சேர்த்துடலாம். இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு வந்து இது வதக்கி அரைக்கிறது தான் நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லாவே வதங்கட்டும். இப்போ வந்து நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு வந்து கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ காய்க்கு கொஞ்சம் எடுத்துருக்கேன். 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் கூட 1/2 கிலோ கொஞ்சம் கம்மியாக நான் எடுத்துருக்கேன் காய். இந்த மாதிரி காயை தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த சைஸில் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உள்ளே எதுவும் பூச்சி எது இருக்கான்னு பார்த்துட்டு இந்த சைஸில் நம்ம எல்லா காயுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு துருவன தேங்காய் நம்ம இதில் சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து நல்லாவே வதக்கிக்கலாம். இப்போ இது வதங்கினோன்னா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறட்டும். நம்ம இது ஆறணுன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கடாய் வச்சு இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்தாச்சு. இப்போ நறுக்கி கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது நல்லா தண்ணி இல்லாமல் கழுவி எடுத்துருக்கோம். இப்போ இது எண்ணெய் காஞ்ச உடனே இந்த எண்ணெயில் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எண்ணெயில் காய் சேர்த்தாச்சு. இது நல்லா இதிலே வதங்கி வரட்டும். நல்லா வதங்கிடணும் காய். எண்ணெயிலே தான் நல்லா வெந்து வரணும். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு தான் நல்லா வதக்கிடணுங்க காயை. இப்போ வதங்கட்டும். இப்போ வந்து புளி வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன நெல்லிக்காய் எலும்பு சம்பளம் சைஸு புளி எடுத்து நான் இப்போ ஊற வச்சுருக்கேன். இதை நம்ம தனியாக கரைச்சி இப்போ இந்த குழம்புக்கு எடுத்துக்கணும். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த அளவு நல்லா வதங்கினாவே போதும். நம்ம இது தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். தனியாக ஒரு பிளேட்டில் நம்ம கத்திரிக்காய் எடுத்தாச்சு. இப்போ அதே பாத்திரத்தில் நம்ம கொஞ்சம் ஆயில் சேர்த்து இந்த குழம்பை நம்ம தாளிச்சிடலாம். இப்போ ஆயில் சேர்த்தாச்சு. இப்போ எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. தாளிப்பு கொஞ்சம் கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்ச உடனே லைட்டாக கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணியும் வச்சுருக்கேன், கொஞ்சம் முழுசாகவும் வச்சுருக்கேன் வெங்காயம். நம்ம இது ரெண்டாத்தையுமே நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். ஒரு மிளகா சேர்த்துடலாம், வரமிளகா. இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு வதங்கிருச்சு. இப்போ இதிலே நம்ம காரத்துக்கு தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துடலாம். இப்போ இதையும் நல்லா கலந்துடலாம். கலந்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். மசாலா எப்போதுமே வந்து ரொம்ப நைஸாக அரைக்காமல் ஓரளவு இன்னும் வந்து அரைச்சா தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதங்கட்டும். ஏற்கனவே நம்ம வதக்கி அரைச்சா தான், அதனால் ரொம்ப வதங்க தேவையில்லை. இப்போ லைட்டாக வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம இதில் புளி கரைச்சலாம் நம்ம சேர்த்துடலாம். புளி கரைச்சலும் சேர்த்தாச்சு. இப்போ அதுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துருவோம் குழம்புக்கு. இந்த ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா கலந்து விட்டுருணும். இதில் கொஞ்சம் பெருங்காய பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். பார்த்திங்கன்னா
ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம கத்திரிக்காயை உள்ளே சேர்த்துடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காய் எல்லாமே நம்ம உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ இதை அப்படியே நல்லா அடுப்பை சிம்மில் வச்சே இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம இது வேகட்டும். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள்.